වේදිකාවෙන් අපේ සහෝදරයන් සහෝදරවරුන් සියලු දෙනාගේ ஏன் நாம் கடந்த காலத்தை நினைவூட்டுகிறோம்? நாம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம். கடந்த காலத்தை கடந்த காலமாக விட்டுவிட்டு நிகழ்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்படுமாறு அதிகமானவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். கடந்த காலத்தை மறந்து நம்முடன் இருக்க தயார். எனினும் கடந்த வரலாற்றை மறந்து புதிய சூழல் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என நாம் நம்புகிறோம். வேதனையான கடந்த காலம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுள்ளனர், சித்திரவதையை அனுபவித்துள்ளனர். அது வரலாறு. பட்டலந்த அறிக்கை தொடர்பாக பேசப்படும் போது 88, 89களில் அதற்கு எதிராக இருந்தவர்கள் தொலைக்காட்சிக்கு சென்று பட்டலந்த சம்பவத்தை நியாயப்படுத்தியதை காதால் கேட்டோம், கண்களால் பார்த்தோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மெதமுலன தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். கொழும்பு நகர மேயர் வேட்பாளராக பொரளை தெற்கு வட்டாரத்தில் எமது சிறிய சகோதரரிடம் தோற்றுள்ளோம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து காட்டட்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரிந்து தேர்தலை சந்தித்துவிட்டு சபையில் ஒன்றிணைய முயற்சிக்கிறார்கள். வெட்கம் இல்லையா? நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்வீர்களாயின் எந்த ஒரு தேர்தலையும் நாம் நடத்த தயார். ஒரு சபைகள் கூட இல்லை. ஆனால் அடுத்த ஜனாதிபதியாகுவதாக கூறுகிறார்கள். அவர்கள் ஜேவிபி போன்று எண்ணுகிறார்கள். எனினும் அவர்கள் பழமையான புஷ்பானமான இயக்கம். 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றவர்களே நாங்கள். அதனை மக்கள் விடுதலை முன்னணியால் மாத்திரம்தான் செய்ய முடியும்.